தர்காக்கு போய் ஃபாத்தியா பண்ணிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். ஆமா நானும் அதான் நினைச்சேன். சரி இரு நான் போய் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நானும் உன் சித்தியும் தர்காக்கு போயிட்டு வந்துடுறோம், வீட்டை பாத்துக்கோ. அம்மா தர்காக்குலாம் போக கூடாதுமா, இவ ஒருத்தி போகும்போதே வாய் வைப்பா. ஏண்டி வேற ஏதாவது ஜமாத்ல சேர்ந்துட்டியா? அம்மா நான் ஒரு முஸ்லிம் பெண், நான் எந்த ஒரு ஜமாத்தையும் சேர்ந்து வரல. நான் குரான் மற்றும் ஹதீஸ்ல உள்ளதை மட்டும் ஃபாலோ பண்றேன். தர்கா வழிபாடுன்றது ஒரு வழிகேடான செயல். இந்த செயல் உங்களை நிரந்தரமான நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளை பூசுவதையும் அதன் மீது கட்டிடம் எழுப்புவதையும் தடை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் தங்களுடைய நபிமார்கள் மற்றும் நல்லவர்களின் சமாதிகளை வணங்கும் இடமாக ஆக்கி கொண்டனர். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, யூத கிறிஸ்துவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். ஏனென்றால் தங்களுடைய நபிமார்களின் கபறுகளை வணங்கும் இடமாக எடுத்துக்கொண்டனர் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சமுதாய மக்கள் அவங்கள அல்லாஹ்வா நினைச்சு வரம்பு மீறின செயல்கள் எல்லாம் செய்யறாங்க. அப்படியும் நீங்க தர்காக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா அப்போ நரகத்துக்கு போறதுக்கும் ரெடி ஆயிக்கோங்க.